இன்றைய இறை சிந்தனை. இதோ நெருப்புத் தேரில் எலியா விண்ணகத்திற்கு சென்றார். அரசர்கள் 2 நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 2 வசனம் 1 மற்றும் 6 முதல் 14 வரை. ஆண்டவர் எலியாவை சுழற்காற்றில் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ள இருந்தபொழுது எலியாவும் எலிசாவும் கில்காலில் இருந்து புறப்பட்டு சென்றனர். மீண்டும் எலியா எலிசாவை நோக்கி, ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார். அதற்கு அவர், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம் உயிர் மேல் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் இருவரும் தொடர்ந்து பயணம் செய்தனர். அவர்கள் யோர்தான் நதிக்கரை அடைந்து அங்கு நின்றனர். அவர்களை பின்தொடர்ந்து சென்ற இறைவாக்கினர் குழுவினர் 50 பேர் சற்று தொலைவில் நின்றார்கள். அப்பொழுது எலியா தம் போர்வையை எடுத்து சுருட்டி அதை கொண்டு நீரை அடித்தார். தண்ணீர் இருபுறமும் பிரிந்து கொள்ள இருவரும் உலர்ந்த தரையின் மீது நடந்து நதிக்கரையை கடந்தனர். அவர்கள் அக்கறை சென்றவுடன் எலியா எலிசாவை நோக்கி, உன்னிடம் இருந்து எடுத்துக்கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்றார். கேட்டார். அதற்கு எலிசா, உமது ஆவி என் மீது 2 மடங்காக இருப்பதாக என்றார். எலியா அவரை நோக்கி, நீ கேட்பது கடினமான காரியம். உன்னிடம் இருந்து நான் எடுத்துக்கொள்ளும்படு போது நீ என்னை காண்பாயாகில் அது உனக்கு கிடைக்கும், இல்லையெனில் கிடைக்காது என்றார். இவர்கள் இவ்வாறு உரையாடி கொண்டு வழி நடந்து செல்கையில், இதோ நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன. எலியா சுழற்காற்றில் விண்ணகத்திற்கு சென்றார். எலிசா இதை கண்டதும், என் தந்தாய், இஸ்ரேலரின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று கதறினார். அதற்கு மேல் அவரால் அவரை காண முடியவில்லை. எனவே அவர் தம் உடைகளை பிடித்து 2ஆக கிழித்து கொண்டார். மேலும் அவர் எலியாவிடம் இருந்து விழுந்த போர்வையை எடுத்து கொண்டு திரும்பிச் சென்று யோர்தான் கரையில் நின்றார். பின்பு அவர், எலியாவின் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே எலியாவிடம் இருந்து விழுந்த போர்வையினால் தண்ணீரை அடித்தார். அப்படி அடித்தவுடன் தண்ணீர் 2ஆக பிரிய எலிசா அக்கரைக்கு சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைய இறை அருள்வாக்கு. மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனம் 1 முதல் 6 மற்றும் 16 முதல் 18 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணகத் தந்தையிடமிருந்து உங்களை கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளி வேடக்காரர்கள் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வார். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்று விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வலது கை
செய்வது இடது கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தை உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறை வேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்று விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக்கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தை உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளி வேடக்காரரை போல் முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் முகத்தை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்று விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதர்களுக்கு தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டுமே தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைய புனிதரின் நினைவு: தூய எமிலி தே வியாளர். ஒவ்வொரு நாளும் நான் ஆயிரம் பிரச்சனைகளை சந்திக்கின்றேன். அப்படி இருந்தாலும் இறைவனுடைய அருட்கரம் என்னோடு இருப்பதால் நான் அதற்கும் அசையாமல் இருக்கின்றேன். எமிலி தே வியாளர். இன்று நாம் நினைவு கூறும் எமிலி தே வியாளர் 1779 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 12ஆம் நாள் தெற்கு பிரான்சிஸில் உள்ள கெய்லாக் என்ற இடத்தில் பிறந்தார். எமிலியின் தாயார் பக்தியுள்ள பெண்மணி. எனவே இவர் தன்னுடைய ஒரே மகளான எமிலிக்கு பக்தி நெறியை ஊட்டி வளர்த்து வந்தாள். தாயாரின் வளர்ப்பில் எமிலி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்து வந்தார். இப்படி வாழ்க்கையில் எல்லாமே நன்றாக போய்கொண்டிருந்த தருணத்தில் எமிலியின் தாய் திடீர் என இறந்து போனார். அப்போது எமிலிக்கு வயது வெறும் 15 தான். தாயின் இழப்பை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இச்சூழ்நிலையில் எமிலியின் தந்தை அவருக்கு மணமுடிக்க கொடுத்தால் தாயின் இழப்பை மறந்துவிட்டு அவர் சந்தோஷமாக இருப்பார் என்று நினைத்து கொண்டு ஆடவர் ஒருவனை எமிலிக்கு மணமுடித்து கொடுக்க திட்டம் தீட்டினார். இதை கேள்விப்பட்ட எமிலி அதிர்ந்து போனார். ஏனென்றால் அவர் ஏற்கனவே தன்னை இறைவனுக்காக அர்ப்பணித்திருந்தார். தந்தை இவ்வாறு திட்டம் தீட்டுவதை அறிந்த எமிலி அவரிடம் சென்று, நான் ஏற்கனவே என் இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டேன். ஆதலால் நான் யாரையும் மணமுடிக்க போவதில்லை என்று மிக உறுதியாக சொன்னார். இதனால் எமிலியின் தந்தை மிகுந்த ஏமாற்றத்துக்கும் வருத்தத்திற்கும் உள்ளானார். தன் மகள் இப்படி முடிவை எடுத்து விட்டாளே என்ற ஏமாற்றத்தில் உள்ள எமிலியின் தந்தை அதனாலேயே நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையானார். எமிலியின் கனவு லட்சியம் எல்லாம் பிரெஞ்சு புரட்சியில் நிர்மூலமாகி போனது. கிறிஸ்துவ கல்வி நிறுவனத்தில் உயிர் கொடுப்பதும் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்வதும் தான். அதற்காகத்தான் அவர் எந்த ஒரு ஆணையும் மணந்து கொள்ளாமல் நோய்வாய்ப்பட்டு கிடந்த தன் தந்தையை கவனித்து கொண்டு கன்னியாகவே இருந்தார். தந்தை நோய்முற்று இறந்தும் இறைப்பணிக்காக தன்னை முற்றிலும் அர்ப்பணிக்க தொடங்கினார்.
முதலில் தாய்வழி தாத்தாவின் சொத்து வழியாக ஒரு குறிப்பிட்ட தொகை அவருக்கு கிடைத்தது. அதை கொண்டு அவர் நகரில் உள்ள பெரிய கட்டடத்தை கட்டி கல்வி பணியையும் சமூக பணியையும் ஆன்மீக பணியையும் செய்ய தொடங்கினார். இவர் ஆற்றி வந்த பணிகளை பார்த்துவிட்டு முதலில் 3 பெண்களும் அவர்களைத் தொடர்ந்து 8 பெண்களும் அவரோடு சேர்ந்து பணி செய்ய தொடங்கினார்கள். எமிலி செய்து வந்த சேவைகளை அனைத்து மக்களும் கவனத்துக்கு ஈர்த்தனர். அதனால் மக்கள் மத்தியில் அவருக்கு ஏற்படுத்திய தி சிஸ்டர் ஆஃப் செயின்ட் ஜோசப் ஆஃப் தி அப்ரக்ஷன் நல்ல மதிப்பு உண்டானது. கர்டினல்ஸ் மெர்சியர் என்பவர் எமிலிக்கு ஒரு ஆன்மீக குருவாக இருந்து எல்லா விதத்திலும் உறுதுணை புரிந்து வந்தார். இப்படி பல்வேறு பணிகளை செய்து வந்த எமிலி திடீரென நோய்வாய்ப்பட்டு 1856 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 24 நாள் இறையடி சேர்ந்தார். இவருக்கு 1951 ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது.